கன்க்ளூஷனுக்கு வர, இப்படிப்பட்ட தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற மனிதனை அப்படியே விட்டா நரகத்துக்கு போயிடுவான். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே விட்டால் நரகத்துக்கு போயிடுவான். அதனாலதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்திங்க இது. எல்லா ஜனம், அந்த பூமியில பிறந்த எல்லாருக்கும் நற்செய்தி. இன்று கர்த்தராகிய இயேசு ரட்சகர் பிறந்திருக்கிறார். இதோட நற்செய்தி வேணுமா? மனுக்குலத்துக்கு தாங்க இந்த நற்செய்தி. மனிதனாக தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நற்செய்தி. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்ய, நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் அக்கிரமம் செய்திருக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஏன்னா வெளிச்சமானது எனக்குள் பிரவேசித்த பிறகு நான் கண்டு கொண்டு நான் பாவியான மனுஷன், எனக்கு நம்பிக்கை கிடையாது, என் பாவத்துல நான் மறிப்பேன், ஆனால் நரகத்துக்கு தான் போவேன், வேற இடம்லாம் கிடையாது, உத்திரிக ஸ்தலம் கிடையாதுங்க. பரலோகம் நரகம் இது ரெண்டு விட்டா எந்த இடமும் கிடையாது. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனிதனுடைய வாழ்க்கையானது நீங்க நினைக்கிறீங்களா இத்தனை வயசு வரைக்கும் இருந்துடலாம்? கிடையாது. ஒரு டாக்டர் அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்டர் ஜெய்சிங் அவர் டாக்டராக படிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்னா 60 வயசுக்கு மேல. இப்ப நான் 61 தாண்டிட்டேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு படிச்சிருக்காரு. அப்புறம் அவர் சொல்றாரு, நாங்க அப்படி படிச்சோம், ஆனா பிறந்த குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இப்ப என்னால எனக்கு ஒன்றும் புரியல கிடையாது. பெற்றோர்களுடைய பாவம், முற்பிதாக்களுடைய பாவம் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் டிராவல் பண்ணியே போயிட்டே இருக்குங்க. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனோன்னு அடுத்த சந்ததி தாக்கப்பட்டுச்சுங்க. அவருடைய சொந்த சகோதரனை கொலை பண்றான். எப்படி இருக்கும்? இருதயத்தின் நினைவு தோற்றம் எல்லாம் நீக்கமும் கொள்ளாது, இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இவன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ற. பைபிளை படிக்கும் பொழுது தேவ தூதர்களும் விழுந்து போனார்கள் என்பதாக, அதான் பிசாசு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மளும் பாவம் செய்திருக்கிறோம், மனுக்குள்ள நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணிக்கிறார். ஆனால் விழுந்து போன தேவ தூதர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. நீங்க யோசிங்களா? என்னைக்குன்னா கிடையாது. அதை சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறார் நியாயத்திற்கு நாளுக்காக. ஏன் தெரியுமா? மனிதன் ஆதாம் ஏவாள் முதலாவது விழுந்த பொழுது வெளியிலிருந்து அவனுக்குள்ளாக சோதனையில வந்துச்சு. பிசாசுக்கு உள்ள இருந்து வெளியே, பரலோகத்துல இருந்தவன் அவனுக்குள்ள எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. அதனால தேவன் அவனுக்கு மனிதன் கிடையாது, உனக்கு நரம் தாண்டாட்டார், உன்னை கட்டி வச்சுக்கிறார். ஆனா மனுக்குலத்துக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. இதுதான் நற்செய்தி. நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, உனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எந்த அளவுக்கு பாவத்துல ஆழமா போயிருந்தாலும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதுதாங்க உலகத்துக்கு நற்செய்தி. நீங்க பணம் அதிகமா வச்சிருக்கிறதுனால அது நற்செய்தி கிடையாது. யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் நற்செய்திலாம் கிடையாது. படிப்பு அதிகமாக இருக்கிறது நற்செய்தி கிடையாது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமானால் அதாங்க நற்செய்தி. அதுக்கு அதை கொடுப்பதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நீங்க பாருங்கள், இயேசு கிறிஸ்து தேவன் என்பதனால் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதாக சொல்லப்படுகிறது. தேவன் மனிதனாக வந்ததனால் முழு உலகத்தினுடைய பாவத்தை தன்மேல் எடுத்துக்கொள்றார். இதாங்க நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு உலகத்தினுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏசாயா 53 சொல்லுகிறார், இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லாமல் போயிற்று. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். வேற வழியும் கிடையாது, வேற சத்தியமும் கிடையாது. பிரியமானவர்களே, பாவமானது தண்டிக்கப்படணும், இல்லை மன்னிப்பு கிடையாது. பாவம் தேவாதி தேவன் தன்னுடைய குமாரனுக்குள்ளாக எல்லா பாவத்தையும் தண்டிக்கிறார். அவருக்கு அழகில்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் போது அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லாமல் போயிற்று. உங்களுடைய என்னுடைய பாவங்களே அக்கிரமங்களே அவர் சிறந்த பிறகு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகிறார். பிரியமானவர்களே, அவ்வளவு சௌந்தரியம் உள்ளது என்னுடைய அழகு போது. உங்களுடைய நீங்களும் நானும் அப்படி அவஸ்தைப்பட்டிருக்கணும். ஏனெனில் பாருங்கள், பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் மீது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. தேவன் எந்த நேரத்துல அவன் கண்ண முன்னால நரகம் போயிடும். தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வேதம் சொல்லுது, சத்திய வேதம் சொல்லுது. அதனாலதான் இந்த நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும், யோசித்து பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தியை மறுதளிக்கிறவன் ஏற்றுக்கொள்ளாதவன் நரகம் போயிடுறான், வேற வழி கிடையாது. ஏனெனில் நீங்க பாருங்கள், யோவான் 17 நான் வாசிக்கிறேன் பாருங்க, நானே வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் இது ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் என்பதாக கருதப்படுகிறது.
17ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், நீங்க இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு சில வசனங்கள்ல புரிஞ்சிடும். இப்போ இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் நம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நெக்ஸ்ட் வர்ஸ், அடுத்த வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் என்பதாக சொல்றார். இப்ப நீங்க யோசிக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் இவரை புரிந்து கொள்ள முடியும். ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் அவர் அனுப்பினவராகிய குமாரனை எப்படி அறிய முடியும்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலமா தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது. நித்திய ஜீவன் இதுதாங்க, இதுதான் நித்திய ஜீவன். பாவத்தோட நீங்க விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜாக்கிரதை. உங்களுடைய வாழ்க்கையானது இந்த பூமியில இல்ல. கண்ணை போட்டீங்கன்னா நித்தியத்திலேயே நரகத்துல தான் போய் இறங்க வேண்டும். நித்தியத்திலேயும் போய் நரக முடிவில்லாத அங்க வேதமானது நரகத்தை குறித்து என்ன சொல்றதுக்கு? நீங்க அதான் சொன்ன, வேதத்தை படிங்க. இன்னொன்னு சொல்லி உலகத்துல ஏமாத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. 7 ஜென்மம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே தரம் மாதிரி பின்பு நியாய தீர்ப்பாடுறது மனுஷனுக்கு நீதிக்கப்படுறது. பினிஷ்டு. நீ கண்ணை மூடணும்னா நியாய தீர்ப்பு. மறுபடியும் அந்த உலகத்துக்குள்ளெல்லாம் வர்றதில்லை, வரவும் முடியாது. பைபிள் சொல்லலை. ஒரே தரம் மாதிரி பின்பு நியாய தீர்ப்பாடுறது மனுஷனுக்கு நீதிக்கப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்ததுக்கு கணக்கு. என்னைக்கு மனித வர்க்கமானது அவன் என்ன சொன்ன அந்த கிழக்கு, ஐயோ வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு நான் வந்துட்டதுக்கு காரணம் என் பாவம் தான். அதாங்க வாழ்க்கை, அதான் உணர்வு, அதான் மனம் திரும்புதல். ரெபட்டன்ஸ், மனம் திரும்புதல். இது சரியில்லை, நான் போயிட்டு இருக்கிற பாதை, நான் திரும்பி இருக்கணும். லாட்டின்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ரெபட்டன்ஸ் குறித்து திங்க் அகைன் என்பதாக. மறுபடியும் நீ யோசி, நீ செய்திருக்கிறது சரியா? கொஞ்சம் யோசி, நீ செய்திருக்கிறது சரியா? இன்னைக்கு பாருங்கள், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சிங்கிள் பேரண்ட் என்பதாக அமெரிக்காவில் இருந்தது. ஒரு கணவன் மனைவி, அவங்க ஏது குழந்தை பிறந்துச்சுன்னா தவற குழந்தை வச்சிருப்பான், மனைவி இன்னொருத்தியோட ஓடிடுவா. அல்லது இவன் இன்னொருத்தியோட ஓடிடுவோம், அந்த மனைவி வந்து தாயானவன் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவில் வந்துருச்சுங்க. தெரியுமா? தெரியுமா? வந்துருச்சு. பாவம் வந்து அமெரிக்காவில் மாத்திரம் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் பாவம் தாங்க. படித்தவனுக்குள்ளாகவும் அதே பாவம் தான், படிக்காதவனுக்குள்ளாகவும் அதே பாவம் தான். படித்தவனும் குடிக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா படிச்சிருப்பான், போய் குடிப்பான். படிக்காதவனும் குடிக்கிறான். என்ன அர்த்தம்? மனித வர்க்கமானது வீழ்ச்சியினுடைய தாக்கங்க. ஒரு நாளும் நம்மளை நல்லவங்கெல்லாம் யோசிக்க முடியாதுங்க, யோசிக்க கூடாது. புரிந்துக்கணும். யோசிக்கவும் முடியாது, யோசிக்கவும் கூடாது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்வு இந்த பூமியில் கொடுக்கும்படியாக, சாபத்திலிருந்து ஆசீர்வாதமான பாதையை கொடுக்கும்படியாக, தேவனை விட்டு தூரமாக போயிருந்த உங்களை தேவன் உங்களையும் என்னையும் தேவனோடு இணைக்கும்படியான பாலமாக அவர் தான் வர. யோசிச்சு பாருங்க. இதை நான் இன்னொன்னையும் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளும். மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானால் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறபடினால் மரியாளுக்கு பெற்றவர்கள் இருக்கிறாங்க. நான் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்றத. மரியாள் எப்படி இந்த பூமிக்குள் பிறந்தார்கள் என்றால், அவர்களுக்கு தாய் தகப்பன் மூலமாக இணைந்ததன் மூலமாக பிறந்த யாருமே பரிசுத்தவான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்யுங்க. அதுக்கு தான் தேவதூதன் வந்த பொழுது கிருபை பெற்றவளை வாழ்க. எப்படி உனக்கு ஃபேவர், உனக்கு கிருபை கிடைச்சிச்சு, அதனாலதான் இந்த காரியம் நடக்குத ஒழிய ஒன்னால கிடையாது. தேவன் நிர்ணயம் பண்ண அந்த பாத்திரத்தை தெரிந்து கொள்ள, அவ்வளவுதான். நான் சொல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு. நீங்க இங்க இருந்து நடந்து போறது ஒர்க்ஸ், பாவம் மன்னிப்பு தர முடியாது. சாவர வரைக்கும் நடக்கணும், உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். இதான் நற்செய்திங்க. இதுதான் மனிதனுக்கு நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தை சுமந்துட்டாருன்னா நீங்க அவரிடத்துல வந்து ஒத்துக்கொள்ளுங்க, நான் இப்படி வாழ்ந்துட்டேன், என்ன மன்னி ஆண்டுகிறேன்னு. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. இன்னைக்கு வேதனைக்குரிய காரியம் என்ன? திருமணமான கிழவிகள் ஓட்ட பிடிக்குது இன்னொரு ஆளோட. அவங்கெல்லாம் கிழவின்னு தான் சொல்லணும். கிழவிகளுக்கு என்ன ஆச்சு? மைண்டு
என்ன தாறுமாறா போச்சு, எப்படி போச்சு? பாவத்தினுடைய மனம் திரும்பினாதாங்க நம்பிக்கை மனுக்குலத்துக்கு, இல்லைன்னா கிடையாதுங்க. உங்க படிப்பு உங்களை பாதுகாக்க முடியாது, பணம் உங்களை பாதுகாக்க முடியாது, பதவி உங்களை பாதுகாக்க முடியாது. நீ எந்த குடும்பத்துலன்னா பிறந்தது பாவத்தினுடைய வெளிப்பாடு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல வந்து மனம் திரும்பணும். ஆண்டவரை நம்ம மன்னிச்சிடணும். ஏன் நீங்க இதாங்க நற்செய்தி என்னன்னா, நான் பாவம் செய்தோம், அவர் சுமந்து தண்டனை ஏற்றுக்கொண்டார், அப்புறம் என்ன இருக்கு? இதான் நற்செய்தி. அவரிடத்துல போய் நான் மனம் திரும்பும் பொழுது எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்குது. கிரியினால கிடையாது, கிருபையினால. சொல்ல புரிஞ்சுக்கோங்க. கிரியினால கிடையாது, கிருபையினால. நான் தேவனுடைய பிள்ளையாக மாறினாங்க. இதை விட சொன்னாங்க. நான் ஒரு ஊழியக்காரர் இருக்கவன்னு சொல்லி முடிச்சிடுறேன். என்னைக்கு சத்திய வேதத்தை படிக்க ஆரம்பித்தோன்னா நான் ஒரு பரதேசின்னு கண்டுபிடிச்சேன். இந்த உலகம் எனக்கு சொந்தம் கிடையாது. நான் பாஸ்டராக இருக்கிறனால எங்கேயுமே லேண்ட் வாங்கி வீடு கட்டிலாம் வாழ மாட்டேன். எனக்கு தெரியும், அது வேஸ்ட்டு. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவான், பிதாவுடைய சமூகத்துக்கு போயிட. எனக்கு எதுக்கு இங்கே வீடு? என் பேரை போடு. நான் பாஸ்டராக இருக்கிறனால சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு சொல்ல. விசுவாசிகளுக்கு சொல்ல. நீங்க வீடை கட்டி இருந்து அங்க ஊழியத்தை தொடங்கலாம். முடிச்சுட்டு போனேன். கடைசியாக அவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல தாயின் வயிற்றுல இருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை பார்த்து அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொன்னாரு? பேதுருவும் யோவானும், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. 5 விரல்ல மோதிரத்தை போட்டு பாஸ்டர் சொல்ல முடியுமா? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல? பொய் சொல்றாங்க. நீங்கள்ல வெள்ளியும் பொண்ணும் இருக்கிறனாலதான் தேவனுடைய வல்லமை இல்லைங்க, தேவனுடைய மகத்துவம் வெளிப்பட முடியல, தேவனுடைய அற்புதம் வெளிப்பட முடியல. வெறும் கையதான் பார்த்துருக்கிறான் மோதிரத்தை. அது கிடையாது வாழ்க்கை. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தவிர இயேசுவின் நாமத்தினால எழுந்தனாலதான் துள்ளி குதித்து ஓடுறாங்க. அதாங்க வாழ்க்கை. பாவ கட்டுகளில் இருந்து அது வந்து எப்படின்னா கிரிப்பிள்னா அவனை முடக்கி போட்டுச்சு பாவம். அந்த கிரிப்பிள்னஸ்ல இருந்து வெளியே வர்றதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை கிருபையினால செய்கிறார். பாவத்திற்கான காரியத்தை முற்று கற்று விட்டது இயேசு கிறிஸ்துவுக்குள். இதுதான் ஆச்சு. இதோ ஆண்டவராக இயேசு ரட்சகர் பிறந்தது. என்ன நமக்கு பிதாவுடைய அன்பு உங்களை கூப்பிடுகிறது புரியுமானவர்களே. அந்த அன்பை புரிந்து கொள்வீர்களானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கலாம். எங்கள் பரம நீர் பரிசுத்தமான தேவன். பாவத்துல விழுந்து போன மனுஷனெல்லாம் ஏன் தேடணும்? நீ விட்டுருந்தீர்னா நரகம் தான் போகணும். உங்களுடைய அன்பு பிதாவே, உங்களுடைய அன்பு புரிந்து கொள்ள முடியல. எப்படி பாவியை நேசித்து அவனுக்காக ஒரே பேரனுக்குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் அவர் மறைக்கும்படியாக செய்து இரத்தம் சிந்தும்படியாக செய்து அவருடைய இரத்தம் சகல பாவங்களை பழகி சுத்திகரிக்கிறதுக்காக சொல்கிறோம். நீ கிறிஸ்துவுக்குள் செய்து முடித்த காரியங்களை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீதியின் பாதையிலே வழி நடத்துகிறதுக்காக சொல்கிறோம். இந்த நேரத்தில் யார் யார் பாவத்துல சிக்கி இருக்கிறாங்களோ பரிசுத்த பிதாவே, உம்முடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து பாவ உணர்வடையும்படியாக செய்து மனம் திரும்பும்படியாக செய்தவர்களும் ஆண்டவர். விளையாட வேண்டாம் பாவத்தோடு. கர்த்தாவே, அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரும். பிதாவே, உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறீர்கள். மனம் திரும்புதலின் ஆவி ஒவ்வொரு மீதும் வந்து இறங்குவதாக. நீரே தெய்வம், நீரே கர்த்தர் என்று தங்கள் பாவங்களை வாந்தி பண்ணி போட்டு மனம் திரும்பி உண்மை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற ஆசீர்வாதமான பாதைக்குள்ளாக வரும்படி அற்புதத்தை செய்யும். உம்முடைய கரங்களில ஒவ்வொரு விசேஷித்த ஆத்மாக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அற்புதத்தை செய்யும், விடுதலையாக்கும். நீரை மகிழப்படும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. ஆமென்.